பில்டிங் டாக்டர் அக்வா சீல் கோட்டானது சிங்கிள் காம்போனன்ட் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் ஆகும். தண்ணீரில் கலந்து நேரடியாக பயன்படுத்தலாம். இதில் யூவி ரெசிஸ்டன்ஸ் தாங்கக்கூடிய திறன் உள்ளதால் சூரிய ஒளி மற்றும் மழை நீரை நன்கு தாங்கும் திறன் கொண்டது. இது குறிப்பாக ஏற்கனவே இருக்கும் வெதரிங் கோர்ஸ் அல்லது சிமெண்ட் தரைகளை உடைத்து எடுக்காமல் தட்டோட்டின் மேல் வாட்டர் ப்ரூஃபிங் செய்ய ஏற்றது. ஆதலால் நீடித்து உழைக்கக்கூடியது. இப்பொழுது பில்டிங் டாக்டர் அக்வா சீல் கோட் பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். முதலில் கம்பி பிரஷ் மற்றும் இயந்திரங்களின் உதவியோடு அந்த தட்டோட்டின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பழைய வெதரிங் கோர்ஸின் தளர்வான சிறு பகுதிகள், பாசிகள், அழுக்குகள் கூட இல்லாமல் நன்கு தேய்த்து தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும். நிரப்பப்படாமல் இருக்கும் தட்டோட்டின் இணைப்புகளை பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் கொண்டு நிரப்ப வேண்டும். தேவைப்படும் இடங்களில் இயந்திரத்தின் உதவியோடு தட்டோட்டின் இணைப்புகளை 1/2 இன்ச் ஆழத்திற்கு எடுக்க வேண்டும். அவற்றை தண்ணீரினால் நன்கு கழுவ வேண்டும். பிறகு டைல் ஜாயிண்ட் சீலர் கொண்டு நிரப்ப வேண்டும். சீலர்கள் நன்கு உலரும் வரை காத்திருக்க வேண்டும். தயார் நிலையில் இருக்கும் தட்டோட்டின் மேற்பரப்பில் வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட் வாட்டர் 1:1 என்ற விகிதத்தில் இயந்திரத்தின் உதவியோடு நன்கு கலக்க வேண்டும். பிறகு தட்டோட்டின் மீது அடிக்க வேண்டும். கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகு 1 லிட்டர் அக்வா சீல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டுக்கு 500 ml தண்ணீர் கலந்து இரண்டாவது கோட்டிங் நீட் வட்டத்தில் அடிக்க வேண்டும். இரண்டாவது கோட்டிங் உலர்ந்த பிறகு 1 லிட்டர் அக்வா சீல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டுக்கு 200 ml தண்ணீர் கலந்து மூன்றாவது குறுக்கு வாட்டத்தில் அடிக்க வேண்டும். கைப்பிடி சுவரில் எவ்வளவு உயரத்திற்கு அடிக்க வேண்டுமோ அதை முதலில் மார்க் செய்து கோடு போட்ட பிறகே தொடங்க வேண்டும்.